இஸ் ராமு. வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் இன் டிசைன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா பட்டன் இல்லாமல் ஒரு சைட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்போ கண்டிப்பாக முடியாது. பட்டன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது பர்ஃபெக்ட் பட்டன் டிசைன் பண்ணுறதுக்கு. அந்த 3 ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். அந்த 3 ரூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜும் இங்கே கீழே அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் 3ல் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டன் வந்து டூ வைட் டூ நேரோ இருக்கவே கூடாது. எப்போவுமே வந்து ரொம்ப அகலமாகவோ இல்லை வந்து ரொம்ப சுருக்கமாகவோ இருக்கவே கூடாது. அடுத்தது வந்து ரெண்டாவது பாயிண்ட் கேட்டிங்கன்னா டூ ஹை ஆர் டூ லோ. ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹைட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் வந்து 3வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த 3 பாயிண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ இந்த 3 பாயிண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குதோ அப்போ வந்து அந்த பட்டன் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிங்க. அண்ட் வந்து எப்போவுமே ஒரு சைட் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி பட்டன் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓவர் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், வந்து நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்குதோ இதே மாதிரி முடிஞ்சளவுக்கு ஒரே பட்டனை சைட் ஃபுல்லாக கொண்டுட்டு போக பாருங்கள். ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 இடத்துல மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பட்டன்ஸ் ரெடி பண்ணலாம். ஒரு 3 டைம்ஸ் 3 பட்டன் 4 பட்டன் ஒரு சைட் ரொம்ப பெரிய சைட்டாக இருந்தால் அந்த மாதிரி கொண்டுட்டு போகலாம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ சின்ன வீடியோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. Bye.